ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், எவ்வளோ ஒரு மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 ஒரு பேனா வாங்குறதுக்கு செலவு பண்ணியிருக்கேன். யாருக்காக அப்படின்னா, ஸ்ரீதியா அண்டு தர்ணிக்குட்டி தர்னிஷ்காக. ஒரு வார்த்தை கேட்டாங்க போன வாரம். இது பண்ணையில், அப்பா எனக்கு இந்த மாதிரி அதாவது பேனா இருக்கணும், அது கலர் பேனாவாக, அதுலேயும் வந்து கலர் பேனாவிலேயே வந்து ஜிகுனாவாக வரணுமா. சரி, நான் போன தடவை பல்லடம் போன வாரம் கேட்டேன், விசாரித்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறமா மங்களத்தில் போய் விசாரித்தேன், அதுவும் கிடைக்கல. நேற்று நைட்டு திருப்பூர் ஃபுல்லாக போய் விசாரித்தேன், எதுவுமே கிடைக்கல. இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளாரே நுழையிறேன். ஆமாம், வீட்டுக்குள்ளாரே நுழையிறேன். கடைசி கட்டமாக கோயம்புத்தூரில் வாங்கியாச்சு. சரிங்களா? எங்கே வாங்கினேன் அப்படின்னா வந்து நம்ம கரெக்டாக சொல்லணுன்னா மேம்பாலத்தை எல்லாம் தாண்டி, ஓகேங்களா, ராமநாதபுரம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் வாங்கினேன். ராமநாதபுரத்துலேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வரல, அதுக்கு இடையில உள்ள ஒரு ஸ்டேஷ்னரியில் 10 கலர் பேனா இருக்குங்க. இது தாங்க கிடைக்கல. இது எழுதுனா அப்படியே ஜிகுனாவாக வருது எழுதையில். இது தர்னீஸ் விட்டு இது தியா விட்டு 2 பேருக்கும் ஆளுக்கு 10 பேனா. அவங்க பாப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு பேனா மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லி தான் சொன்னாங்க. 10 கலர் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல. ஏன்னா நான் படிக்கிறப்போலாம் என் படிப்புக்கு ஒருத்தவங்க கூட 8வது படிச்சுட்டு 8வது 9வது பாஸ் பண்ணிவிட்டேன். 10வது போகிறதுக்கெல்லாம் யாருமே இல்லை. கேட்டது வாங்கி கொடுக்கவும் இல்லை, புக்கு வாங்க காசு இல்லை, பேனா வாங்க காசு இல்லை, நோட்டு வாங்க காசு இல்லை, படிப்பு போயிடுச்சு. அதனால் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கேட்குறது, அவங்க ஒன்று கேட்டாங்கன்னா 10 தான் வாங்கி வச்சிடணும். இப்போ தர்னீஸுக்கு 10 பேனா, தியாவுக்கு 10 பேனா வாங்கியாச்சு. இதுக்கு எவ்வளோ செலவு அப்படின்னா, இந்த பேனா வாங்குறதுக்கு மட்டும் 2000 ரூபா கிட்ட செலவு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அலைஞ்சிருக்கேன். அது திடீர்னு நாளைக்கு காலையில் நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா, இது அந்த ஆவி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஐயோ, பிள்ளைங்களுக்கு இது வாங்கி கொடுக்கலையே படிப்புக்கு அப்படின்னு. மற்ற விஷயங்களுக்கு கேட்டாங்க, தீனி வாங்கி கேட்டாங்கன்னா அதெல்லாம் தள்ளி விட்டு போயிடலாம். படிப்புக்கு கேட்டு எதுவும் செய்யலை அப்படின்னோம்னா, என்னுடைய ஒரு வாரத்து உழைப்பு, ஒரு வாரம் லாரி ஓட்டின காசு தான் இது. ஓகேங்களா? இதை நான் இப்போ நாளைக்கு காலையில் கொரியரில் போட்டு விடணும். ஏன்னா நேரில் எல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இனிமேல் பார்த்துக்கவும் போகிறதில்ல. குழந்தைங்கள இனிமேல் எப்போ பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியாது. இல்லை பார்க்காமே செத்து போனால் கூட போனது தான். அதனால் இது கொரியரில் காலையில் எஸ்டி கொரியர் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டு விட்ருவோம். குழந்தைங்களுக்கு படிப்புக்கு எது வேணாலும் செய்யுங்க. யாராவது இந்த வீடியோ பார்க்குறது, யாராவது பசங்க குழந்தைங்க இல்லாதவங்க கொஞ்சம் படிக்க வசதி இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இதே அளவுக்கு மெனக்கெட்டு நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்காக நிறைய அமௌண்ட்டுக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு 5 நாள் வண்டி ஓட்டுறேன், லாரி ஓட்டுறேன், 5000 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதுக்குள்ளேயும் உங்களுக்கு பாடப்புத்தகமோ, நோட்டோ, கைடோ, பேனாவோ, பென்சிலோ, ஜாமெண்ட்ரி பாக்ஸோ, ஒரு ஸ்கூல் பேக்கோ எது வேணால் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2000 ரூபா குடும்பத்துக்கு அனுப்பிச்சது போக பாக்கி 3000 ரூபாயில் உங்களுக்கு எது வேணாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த வாரம் செலவாயிருச்சு, அடுத்த வாரத்துலேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலையும் கிடைக்காது. ஓகேங்க, பாய்ங்க. நான் சமைச்சு சாப்பிட்ணும். இப்போ தான் வந்தேன், செம்ம டயர்டு. கோயம்புத்தூர்லேருந்து இப்போ தான் வந்து பைக்கை நுப்பாட்டிட்டு உட்காந்தேன் அப்படியே திண்ணையில். ஓகே, பாய், லவ் யூ.